நான் மியூசிஷியன், பயங்கரமான மந்திரவாதி. எனக்கு பயப்படுங்க, நான் தான் ஷாக்கால். மாமு, உங்களால ருத்ராவை பயன்படுத்த முடியல, எங்களை மட்டும்தான் பயன்படுத்துவீங்க. ஜெனி, நான் எப்படிப்பட்ட நியூஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா? கேட்டா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. நான் ஒரு அம்பால 2 வேட்டையாட போறேன். ருத்ராவோட கணக்கும் சரியாயிடும். அப்புறம் உங்க 2 பேரோட சக்தி எந்த அளவுக்கு அதிகரிக்கும்னா யாராலையும் உங்களை ஜெயிக்கவே முடியாது. அது எப்படி மாமு? கேளுங்க, ஸ்டாச்சு ரூம்ல ஒரு சீக்ரெட் பேசேஜ் இருக்கு. அந்த அண்டர் கிரவுண்ட் ஏதோ ஒரு சீக்ரெட்டான இடத்துக்கு போகுது. அங்க ஒரு மேஜிக்கல் புக்ஸ் இருக்கு. அத படிச்சா உங்க 2 பேரோட மேஜிக் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிடும்னா யாராலையும் உங்களை தோக்கடிக்கவே முடியாது. அது சீக்ரெட்டான இடம். ஒன்லி பிரின்சிபாலால மட்டும்தான் அந்த இடத்துக்கு போக முடியும். அப்புறம் ஒரு பிரின்சிபல் ஸ்கூல்ல இருந்து சேஞ்ச் ஆயிட்டார்னா அவர் அடுத்த வர பிரின்சிபல் கிட்ட சொல்லிட்டு போவாரு. சரியா சொன்னீங்க. அந்த மாதிரி ஒரு இடத்தை பத்தி நான் இப்ப வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்ல. அப்ப புக் எப்படி எடுத்துட்டு வருவீங்க? நம்ம ருத்ரா தான் நம்மளோட வேலையை செய்ய போறா, நீ பாத்துக்கிட்டே இரு. பிடிப்பட்டா அவன் தான் மாட்ட போறான். நம்ம பேரு எங்கேயும் வெளியே வராது. யாராவது ஒரு அப்பாவி பையனை மாயமாக்கி ருத்ராவுக்கு இந்த செய்தியை நான் அனுப்பிடுவேன். அவன் அந்த ஸ்டாச்சு ரூம்ல தான் மாயமா இருக்கான்னு செய்தி அனுப்பிடுவேன். அவ்வளவுதான். ருத்ரா அவனோட வேலைய பண்ணிருவான். அவன் மூளை மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நான் மியூசிஷியன், மந்திரவாதி. என்ன பார்த்து பயப்படுங்க, நான் தான் ஷாக்கால். அப்பாவி பையன். அட ஆமா, அப்போன்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான். அவன் ருத்ராக்கு க்ளோஸும் கூட. அவனை மாயமாக்குங்க. இப்ப மேடம் கானுங்கோவும் லீவ்ல இருக்காங்க. இந்த வேலை இன்னும் கூட ஈஸி ஆயிடும். சரி, ஓகே. அப்போ நான் மாயமாக்கிடுவேன். ருத்ரா, நல்லதா போச்சு நீ வந்துட்ட. அப்பு காலையில இருந்து எங்க போனான்னு தெரியல. எப்படியும் அவனை கான்டாக்ட் பண்ண முடியல. கடைசியா அவன் ஸ்டாச்சு ரூம்குள்ள போறத யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் பாத்துருக்கான். அததான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்க அங்க ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டோம், எதுவுமே தெரியல. நான் இன்னொரு வாட்டி மறுபடியும் ஸ்டாச்சு ரூம்ல பாக்குறேன். நீங்க வேற இடத்துல பாருங்க. இங்க யாரையுமே காணோம். இல்லனா இங்க இருந்து வேற எங்கேயாவது போயிருப்பான் போல. ஒருவேளை இங்க இருந்து சீக்ரெட் பேசேஜ் ரூம் இருக்கலாம். ஸ்டாச்சுஸை திருப்புங்க சீக்கிரம். ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க. வருண், நீ நல்லா இருக்கல? நான் நல்லா இருக்கேன். வருண், ஸ்டாச்சுவை மறுபடியும் திருப்பு. மைரா, இது ஏதாவது டனலா இருக்கலாம். வா போய் பார்க்கலாம். நான் மெஜிஷியன், பயங்கரமான மந்திரவாதி. நீங்க 2 பேரும் போங்க. அப்புறம் தூரமா இருந்து அவனை ஃபாலோ பண்ணுங்க. சின்னதா உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதும் புக் எடுத்துட்டு ஓடி வந்துருங்க. அது வரைக்கும்னா இந்த அப்புவை எங்கேயே நான் ஒளிச்சு வச்சிருக்கேன். அட, இப்ப நம்ம எந்த பக்கம் போனோம்? இந்த பக்கம். வருண், இன்னைக்கு உன்னோட நாள். வா, உன் ஐடியா படியே போலாம். இந்த டோர் க்ளோஸ் பண்ணியே இருக்கு.
அட இந்த டோர் மறுபடியும் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? இப்ப நம்ம குல்ஃபியா மாற போறோம். இபாய்ஸ்கா டோர் ஓபன் நீட்டோ. இல்ல ருத்ரா, கதவுக்கு எந்த எஃபெக்டும் ஏற்படல. இபாய்ஸ்கா டோர் பிரேக்கோ. இபாய்ஸ்கா டோர் டெஸ்ட்ராயோ. ட்ரை பண்றேன். மந்தர் காலி கலர் டோர் பிரேக்கோ. பைரா நீ டோரை உடைக்கல, என்னுடைய எலும்பு தசைகளை உடைச்சுக்கிட்டு இருக்க. இந்த ரூம்ல இருந்து வெளியே போறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அலாசா சாரோட லைப்ரரி. ஆனா அவர் இங்க எப்படி வருவாரு? எப்படி இ புக் இருக்குமோ அதே மாதிரி அவர் எம் புக் எடுத்துட்டு வருவாரு. எம் புக்னா மேஜிக்கல் புக். நான் அலாசார் சாரை காண்டாக்ட் பண்ணணும். என்ன செய்யணுமோ அதை சீக்கிரமா செய். நாங்க குளிரால உறைஞ்சு போய்கிட்டு இருக்கோம். ஹலோ அலாசார் சார். ஹலோ ருத்ரா. இந்த ருத்ரா எதுக்கு இவ்ளோ டைம் எடுக்குறா? சார் சீக்கிரமா எனக்கு அந்த சீக்ரெட் மெசேஜ் உள்ள எம்புக்கு அனுப்பி வைங்க ப்ளீஸ். இப்பவே அனுப்புற ருத்ரா. முதல் முறையா நீ தான் எம்பு கேட்டிருக்க. டோன்ட் வரி, இப்பவே அனுப்பிடுறேன். ருத்ரா இல்ல. இது உனக்கு எவ்வளவு நேரம் வேணுமோ அவ்வளவு நேரம் உங்ககிட்டயே இருக்கட்டும். தேங்க்யூ அலாசார் சார். ஜாடி என்னவா இருக்க முடியும்? அவன் எதுக்கு இவ்ளோ டைம் எடுக்குறான்? கிடைச்சிருச்சு. இதோ இருக்கு. குளிர் அதிகமா இருக்கு ஆனா அது வரும். அங்கேயே தான் இருக்கும். யார் தீ கூட விளையாடுறாங்களோ அவங்க மட்டும் தான் தப்பிச்சு போவாங்க. புரிஞ்சிருச்சு. என் கூட வாங்க. இபாய்ஸ்கா ஃபயர் பால் கிரியேட்டோ. இது எப்படிப்பட்ட புக்? எதுவும் தொடாத. அப்புவை தேடு. அப்பு அப்பு ஓஹோ, அப்ப இதெல்லாம் ஜெனி ஜோடி தான் இந்த புக்காக பண்ணிருக்காங்களா? அப்புவை கிட்னாப் பண்ணது, அப்புறம் அப்பு இங்கதான் இருக்கான்னு நம்மளுக்கு மெசேஜ் அனுப்புனது, அப்புறம் நம்மளையே எல்லாம் வேலை செய்ய வச்சது. பெர்ஃபெக்ட் பிளானிங். ஆனா இந்த பிளானிங் ஜெனி ஜோடி பண்ண முடியாது. ஷாக்கால் இல்ல ஷக்லினா கண்டிப்பா இன்வால்வ் ஆயிருப்பாங்க. வாங்க அவங்கள ஃபாலோ பண்ணலாம். அது அவங்க அந்த காட்டுல இருக்காங்க.
நான் மெஜிஷியன், பயங்கரமான மந்திரவாதி. என்ன பார்த்து பயப்படுங்க, நான் தான் ஷாக்கால். ருத்ரா இஸ் டூ லேட். உன்னால எதுவுமே செய்ய முடியாது. இந்த புக்க படிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட மேஜிக்கல் பவர் எந்த அளவுக்கு வேலை செய்யும்னா, நீ மட்டும் இல்ல, உலகத்துல உள்ள எவ்வளவு பெரிய மெஜிஷியனா இருந்தாலும் ஒன்னா சேர்ந்து வந்தா கூட அவங்கள தோக்கடிக்கவே முடியாது. ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக் என்னைக்கும் சந்தேகப்படாத ஷாக்கால். Thank you very much. இப்போ நீங்க ஓரமா போங்க. ருத்ரா, இப்போ உன்னோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ருத்ரா ருத்ரா, இன்னைக்குதான் என் மனசுக்கு குளிர்ச்சியா இருக்கு. ருத்ரா, நீ நல்லா இருக்கல்ல? மைரா, அந்த புக்கை என்கிட்ட கொண்டு வா. அதுலதான் இவங்க கிட்ட ஃபைட் பண்றதுக்கான வழி எழுதி இருக்கும். अंतर मंतर कालिकल अंतर चू कोई शाकल हिट பண்ணு. அந்த புக்கை என்கிட்ட கொடுத்துரு. இந்த புக் எங்களுக்கு கூட வரும் இல்லன்னா ஜாடி நீ ருத்ரா பின்னாடியே போ. ருத்ரா நான் இவங்களை தடுக்கிறேன்.
இதோ இருக்கு. ஜெனி ஜோடி கிட்ட போய் இந்த மந்திரத்தை படிக்கணும். அப்பதான் இது வேலை செய்யும். Zybajska, boom, check, check, boom! ஜெனி, வருண் மைரா புக் எடுத்து தப்பிச்சிட்டு ஓடுறாங்க. ரிவர்ஸோ, மேஜிக் ரிவர்ஸோ. எதுல பவர் இருக்கோ அது நார்மல் ரிவர்ஸோ. எல்லாம் வீணா போயிடுச்சு. அவங்க மறுபடியும் தோத்து போயிட்டாங்க. ஜெயிச்சு ஆட்டத்தை தோத்துட்டாங்க. சரி, இத நாம சமாளிச்சே ஆகணும். ஜெனி, ஆட்டம் முடிஞ்சது. இனி எதுவுமே மிச்சம் இல்ல. இப்ப ஓடு மம்மி. இப்ப நீங்க இப்படி பிஹேவ் பண்ணுங்க, ஹிப்னோடைஸ் ஆன மாதிரி. நாங்க எங்க இருக்கோம்? இதெல்லாம் என்ன நடந்துட்டு இருக்கு? ஷாக்கால், ஷாக்கால், என்னோட பசங்களை உன்னோட பழைய தீர்த்துக்கிறதுக்காக நீ யூஸ் பண்ணிக்க முடியாது. நீ இவங்களை ஹிப்னோடைஸ் பண்ணி ருத்ராவோட சண்டை போட வச்சிருக்க. சக்லினா, ஆனா நான் சர் மெஜஸ்டிகோ கிட்ட உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணி தீர்வேன். அட, நான் எப்படி இங்க வந்தேன்? அப்பு, நீ நல்லா இருக்கல? நான் நல்லா இருக்கேன். என்ன ஷாக்கால் தான் பிடிச்சு வச்சாரு. தேங்க்ஸ் ருத்ரா. அப்பு, ஐம் சாரி. அந்த ஷாக்கால் ருத்ராவை பழி வாங்கறதுக்காக எல்லாரையுமே யூஸ் பண்றாரு. ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிரு. இட்ஸ் ஓகே. இதுல உங்களோட தப்பு எதுவும் இல்ல. எங்க எல்லாருக்கும் ஷாக்கால் பத்தி தெரியும். சக்லினா, எனக்கு மிஸ் செக்யூரிட்டி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. சக்லினா, ப்ளீஸ் என்ஷூர் ஷாக்கால் இந்த ஸ்கூலுக்குள்ள மறுபடியும் எப்பவும் வரக்கூடாது. சரி, அவர் வரமாட்டாரு. அதோட நானும் வரவிட மாட்டேன். ப்ராமிஸ்.